பேரை பார்த்தீங்களா? மாவீரனா, தர்ம முனீஸ்வரனா, கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் எப்படி பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த தரங்கட்ட நாய்க்கு தர்ம முனீஸ்வரன். அதாவது மாவீரனா, மாவீரன்னா பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க, ஊருக்கு பாதுகாப்பாக நிற்பாங்க. இந்த நாய் என்னென்னா திருட்டுத்தனம் எல்லா வேலையும் பார்த்துட்டு ஊரில் இருக்கிற ஒதுக்குப்புறமா ஒதுங்குவா, அந்த டைமில் போயிட்டு நம்ம இவளுகளை நாசம் பண்ணலாம் அப்படின்றவனுக்கு பேர் மாவீரனா. பக்கத்துலேயே பொண்ணு இருந்தாலும் அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வாய்ப்பு நேரத்துலையும் கண்ணியமாக எவன் ஒருத்தன் நடந்துக்கிறானோ அவன் தான் நிஜமாலுமே மாவீரன். அவன் தான் ஆண்மகன். இந்த மாதிரியான புறம்போக்கு பேரை கேட்டாலே கடுப்பாகுதுங்க. நீங்கள் எல்லாருமே இதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலி இவன் தான் உண்மையான குற்றவாளியா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துகிட்ருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, சிசிடிவி காமிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த காற்றாலையிலேருந்து எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்டுறாங்க. அது என்ன குற்றம் நடந்தது பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே தான் அந்த பாப்பா வெளியில் போனதாக அவங்க அம்மா சொல்கிறாங்க. இது நல்ல வெட்ட வெளிச்சமாக இருக்கே அப்படிங்கிறது தான் முதல் சந்தேகமாகவே இருக்குது. அவன் 5 நாளாக அந்த ரோடு வழியாக அவன் கையெழுத்து போகிறதுக்காக ஆல்ரெடி ஜாமீனில் வெளியில் வந்தவன் அவன். இந்த நாய்க்கு எப்படி ஜாமீன் கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன். அந்த ஃபுல் டீட்டெயிலுமே ஜாமீன் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறதையுமே இவன் எப்படி வாங்கினான் அப்படிங்கிறதையுமே நான் சொல்கிறேன். இந்த நாய் ஜாமீனில் கையெழுத்து போடுறதுக்காக தூத்துக்குடி ஸ்டேஷன் உமன்ஸ் ஸ்டேஷன் இருக்குது இல்லைங்களா, அங்கே கையெழுத்து தினம் போடணும். அந்த விஷயத்துக்காக அந்த ரோட்டில் போயிட்டுருக்கான். இவனுக்கு பொழப்பே என்ன அப்படின்னா, ஒதுக்குப்புறமா எந்த இடம் இருக்குது, அங்கே தனியாக யார் வருவாங்க, நோட்டம் விடுறது தான் அவனுக்கு வேலையே. இதுதான் கிட்டத்தட்ட 33 கேஸ் இருக்குங்கிறாங்க. எல்லாமே திருட்டு, இது மாதிரி பொண்ணுங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, தப்பாக நடந்துக்கிட்டதோடு இல்லாமல் அவங்க நகையை பறிக்கிறது, இப்படி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கிற நாய் இது. அப்போ 5 நாளாக அவன் போயிருக்கான். அப்போ அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருட்டாக இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நமக்கு பப்ளிக் பண்ணாங்கன்னா நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகுமா சொல்லுங்கள்? அது எல்லாமே அவங்க அந்த டைமுக்கு அவன் போயிட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுட்டேஜில் வந்திருக்கான். 5 டேஸே எல்லா கவரேஜுமே எடுத்திருக்காங்க போலீஸ். ஆனால் நல்ல வெளிச்சம் இருக்கிற அந்த 5 நாளையும் காட்ட முடியாது, இருட்டில் இருக்கிறதையும் காமிக்க முடியாது. நமக்கு அவன் முகம் நம்ம பொதுமக்களுக்கு நல்லா தெரியணும் இல்லைங்களா, அதனால் நல்ல வெளிச்சம் இருக்கிற நேரத்தில் அவங்க போயிட்டு வந்ததை ஐடென்டிஃபிக்காக காமிச்சிருக்காங்களோ ஒழிஞ்சு, இருட்டில் இருக்கிறது நம்ம காமிச்சாங்கன்னா அவனோட ஐடென்டிட்டி நமக்கு தெரியாது. ஆனால் அந்த ஃபுட்டேஜ் போலீஸ்கிட்ட இருக்கும். அது கண்டிப்பாக கோர்ட்டில் அவங்க சப்மிட் பண்ணிப்பாங்க. இந்த டைமுக்கு தான் போயிருக்கான் இவன் தான் அப்படின்றது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இவன் எப்படி அந்த பொண்ணு போகிற நேரத்தில் கரெக்டாக எப்படி போய் பின்னாடி போயிட்டு இந்த வேலையை பார்த்தான் அப்படிங்கிற டவுட்டுமே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க, 5 நாள் தொடர்ச்சியாக திருட்டு பைக்கில் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கான் கையெழுத்து போடுறதுக்கு. அந்த போகிற வழியில் அந்த காற்றாலைக்கு கீழே உட்காந்து மது அருந்துறது, கஞ்சா அடிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை அவன் பார்த்துருக்கான். அதை உட்காந்துருக்கிற நேரத்துக்கு ஆப்போசிட்டில் அந்த காடு இருந்திருக்கு. அங்கே யார் போகிறா, யார் வரா, 2 பொம்பளைங்க போகிறாங்களா, இல்லை ஒத்த பொம்பளைங்க போகிறாங்களா, அது பொம்பளைங்க ஒதுங்குற இடம் அப்படிங்கிறத அவன் ஃபஸ்ட் நோட்டம் பண்ணிட்டான். இவனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை கிடைச்சாலே தான் போதுங்களே. குற்றம் நடந்த அன்னைக்குமே அவன் இது மாதிரி குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அந்த பொண்ணு தூரத்தில் தனியாக போகிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடியுமே ஒரு பொம்பளை போயிருக்காங்களாம். ஆனால் அவங்க கூட ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு பொம்பளைங்களா இல்லை. ஸோ இந்த பாப்பா தனியாக போகிறது தெரியவும் இவன் டக்குன்னு கிளம்பி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருக்கான். ஸோ அங்கே இருந்த கட்டையால் பின்பக்கமாக தாக்கி, அதனால தான் அந்த பாப்பாவுக்கு பின் மண்டையில் அடி இருந்திருக்கு. கழுத்தெலும்பு முறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுதுங்களா. அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, தப்பாக நடந்துக்க போது இவன் சத்தம் போடுவா அப்படிங்கிறதுனால அவன் காலாலேயே மிரிச்சான் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் வெளிவருது. இது என்னன்றது போலீஸ் ஃபுல் அறிக்கையை கொடுத்தா தான் நமக்கு தெரியும். இது சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு. கழுத்தை வச்சு காலால் வச்சு மிரிச்சு அந்த பொண்ணை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி தான் தகவல்கள் வெளியாயிருக்கு. எதுனாலும் பொம்பளை பிள்ளைகளை அந்த டைமுக்கு நம்ம கண்டிப்பாக அனுப்பவே கூடாது. பொண்ணுங்க தைரியமான பொண்ணுங்களாக இருந்தாலும் காலம் கெட்டு கிடக்கிறது அப்படிங்கிறதுனால நம்ம பொம்பளை பிள்ளைகளை தனியாக அனுப்பவே கூடாது. தனியாக அனுப்புகிறோம் அப்படின்னாலே பாதுகாப்புக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இவன் இந்த விஷயத்த ஒரே நாளில் பண்ணிடலங்க. 5 நாள் உட்காந்து இந்த பொண்ணுக்கு தான் அவன் டார்கெட் வைக்கவே இல்லை. யார் தனியாக வருவா, மாட்டுவாங்க, பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எய்மோடு இருந்திருக்கான். கூட குடியும் இருந்திருக்கு, கஞ்சாவும் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது அவன் வெறித்தனமாக அவனோட செயல்பாட்டை அதிகரிச்சிருப்பான். சரி, இப்படி அந்த பொண்ணை சிதைச்சிருக்கானுங்களே, இது ஒருத்தவங்க பண்ணியிருக்க முடியாது, 2-3 பேராக தான் இருக்கும் அப்படிங்கிறது பொதுமக்களோட பெரிய சந்தேகமாக இருக்குது. இவன் ஒருத்தவனே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. எப்படின்னா, ஏற்கனவே 2020 25 வயசு பாட்டி வயலில் பருத்தி எடுக்கிறதுக்கு தனியாக போயிருக்காங்க. வீட்டுக்கார் வீட்டில் இருந்திருக்காரு. இவன் அந்த டைம் இவனுக்கு தான் அந்த நோட்டம் விடுறது தானே வேலை. எங்கெங்கெல்லாம் ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்கும் அங்கே போய் வண்டியை போட்டுட்டு நின்றுறது. அங்கே யார் பொம்பளைங்க தனியாக மாட்டுறாங்களோ அவங்கள நாசம் பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற நகையெல்லாம் பிடுங்குறது தான் இவனுக்கு வேலையே. இந்த பாட்டி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்காக ஒரு ஒதுக்குப்புறமாக போயிருக்காங்க. அந்த டைமில் தான் அப்பயும் அந்த அம்மாவை
பண்ணி அவங்கள்ட்ட இருக்கிற நகையெல்லாம் பறிச்சிட்டான். ஆனால் அந்த கேஸில் வந்து அவன் வந்து உடனேலாம் அரெஸ்ட் பண்ணவே இல்லை. அந்த கேஸை வந்து யார் இந்த தப்பை பண்ணாங்க, கொலை குற்றவாளி யார் அப்படிங்கிறத போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. அதை வந்து பெண்டிங்கில் போட்டாங்க ஒரு 2 வருஷத்துக்கு. 22ல் தான் திரும்பவும் அந்த ஸ்டேஷனுக்கு வர்ற ஒரு ஆய்வாளர் வந்து கிடப்பில் கிடந்த கேஸெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணி இவனை வந்து பிடிச்சிருக்காங்க. இவனை பிடிச்சி 2024 இவனுக்கு வந்து தண்டனையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இவன் தான் குற்றவாளி அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், உச்சநீதிமன்றம்னு சொல்லிட்டு நியூஸில் வந்தது. ஆனால் ஒரு சில நியூஸஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் தான் அப்பீல் பண்ணியிருந்திருக்கான். அப்போது மதுரை உயர்நீதிமன்றத்தில் வந்து அப்பீல் பண்ணும்போது அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இவன் மேலே இருக்கிற 33 குற்றங்கள் இருக்குங்கிறாங்க, 23ங்கிறாங்க, 33ங்கிறாங்க. ஸோ கவுண்டிங் வந்து 23 இருந்தாலும் அதிகம் தான், 33 இருந்தாலும் அதிகம் தான். வெளியில் தெரியாத கேசஸும் நிறைய இருக்கலாம். இவனால் எத்தனை பொம்பளைங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த கேடுகட்ட நாயால் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து தகுந்த ஆதாரத்தை கொடுத்து கண்டிப்பாக வந்து இவனுக்கு வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது, இவன் வந்து சரித்திர பின்னணி உள்ள ஒரு குற்றவாளி அப்படிங்கிறத அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து வாதாடி இருக்கணும். பட் சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் இது எனக்கு தெரிஞ்சதை நான் யோசிச்சதை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜட்ஜஸுமே வந்து இவனுக்கு வந்து நிபந்தனை ஜாமீன் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது தினம் வந்து கையெழுத்து போடணும். ஏன்னா கோர்ட்டில் வந்து இவனுக்கு ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க. அதை எதிர்த்து அப்பீல் பண்ணுறான் ஹைகோர்ட்டில். மதுரை கிளையில் வந்து அப்பீல் பண்ணும்போது அந்த கேஸை முடிக்கிறதுக்கு டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி, இதுதான் வந்து சட்டத்தில் இருக்க ஓட்டையை பயன்படுத்தி தப்பிக்கிறது அப்படிங்கிறது தான். உண்மையான குற்றவாளிகளோட வழக்கெல்லாம் வந்து விரைந்து முடிக்கணும். அப்போது டிலே ஆகும், அதனால் எனக்கு வந்து ஜாமீன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இவனோட தரப்பு வழக்கறிஞர் வந்து வாதாடி இருக்காங்க. இவனுக்கு ஜாமீன் போட்டவங்களும் ஜாமீன் எடுத்து கொடுத்த வக்கீலும் சரி, 2 பேருமே இந்த தப்புக்கு என்னை பொறுத்தளவு உடந்ததான். ஏன்னா இப்படி ஒரு குற்றவாளியை பணத்துக்கு ஆசைப்பட்டு ஜாமீன் எடுக்கிறதுக்கு வாதாடி இருக்கார் பாருங்க அந்த வழக்கறிஞர், அவரும் தப்பு தான். இந்த மாதிரி நாய்க்கெல்லாம் வந்து ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு பாருங்க. இப்போ அவரையும் கூப்பிட்டு ஏதாவது வந்து சின்னதாக பனிஷ்மெண்ட் மாதிரியோ இல்லை ஒரு ஃபினால்ட்டி மாதிரியோ கொடுத்தாதான் அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஜாமீன்லாம் வந்து போட மாட்டாங்க. இந்த மாதிரி தரங்கட்ட நாய்க்கு இந்த வேலையை பார்த்து அப்போ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த திருட்டு நாய் திருடின காசெல்லாம் வந்து நல்லா செலவழித்து ஜாமீனில் வந்திருக்கு. அதே மாதிரி இவன் குற்றம் செய்யறதும் பிடிபடாத மாதிரி தான் வந்து செஞ்சுருக்காங்க. அதாவது கிரிமினலாக யோசித்து, அதாவது இவன் பண்ண கேசஸை போலீஸாலேயே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் வந்து அவன் ஒரு வாட்டியும் பண்ணியிருக்கான். என்ன பண்ணுவானா, இப்போ பாட்டி கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் வந்து இவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கேஸே வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கிடப்பில் போட்டதாகவும். இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இந்த பாட்டி பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறான் அப்படின்னா, போலீஸை தாக்கி ஜெயிலுக்கு வாலண்டியராக உள்ளார போயிடுது. இல்லை திருட்டுத்தனம் பண்ணி வீடு பூந்து திருடி ஜெயிலுக்குள்ளார போயிடுறது. அப்போ குற்றவாளியை வந்து போலீஸ்காரங்க வந்து வெளியில தான் தேடுவாங்க, ஜெயிலுக்குள்ளார தேட மாட்டாங்க இல்லைங்களா? அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவன் யோசிச்சிருக்கான். ஜெயிலுக்குள்ளார இருக்கவங்களையும் தேடுவாங்க போலீஸ். ஆனால் அவன் யோசிச்சு நம்ம வந்து பாதுகாப்பாக ஜெயிலுக்குள்ளார போயிட்டோம்னா நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரியான வேலையை தான் அவன் பார்த்துருக்கான். இந்த பைக்கை திருடினதும் வந்து இப்படி தான் அவன் பண்ணியிருந்திருப்பான்னு எனக்கு தோணுது. அதாவது இவன் நோட்டம் விட்டுருந்துருப்பான், இந்த வழியாக லேடிஸ் வந்து தனியாக ஒதுங்குறாங்கங்கவும் நம்ம வந்து பைக்கை திருடிடுவோம், பைக்கு திருட்டுக்கிற வழக்கில் நம்ம வந்து உள்ளார போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் வந்து பண்ணியிருந்திருக்கான். பயங்கர கிரிமினல் மைண்ட் உள்ளவனா வந்து இருந்திருக்கான். ஜாமீனில் வந்தாலுமே அவன் இவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கான், ரொம்ப பயங்கரமான குற்றவாளியாக இருக்கான், அவனுக்கு வந்து ஜாமீன் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு பயங்கரமாக மானிட்டர் பண்ணுறதும் வந்து போலீஸோட வேலை தான். சொன்னாலும் இவனை பற்றின தகவல்கள் எதுவுமே வந்து நியூஸ் சேனல்ஸில் வெளியில் வராத மாதிரி வந்து போலீஸ் பாதுகாத்ததுனால தான் வந்து அவனை பிடிச்சிருக்காங்க. எப்படிப்பா விட்டுட்டு அந்த ஊருக்குள்ளாரே 2 நாள் சுற்றியிருந்திருக்கான். டிவிலையுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அவனை பற்றின நியூஸஸ் வந்து வெளியில் லீக் ஆகாமல் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் டிலே தான். தாயல்குடியில் அவன் வீட்டை வந்து அடித்து உடச்சிருக்காங்க. கண்டிப்பாக பொதுமக்களுக்கு வந்து கோவம் தானே வரும். இப்போ சாயல்குடிங்கிற பேர் வந்து இவனால் ஒரு அசிங்கமான பேரை தானே வந்து மக்கள் வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணுறாங்க. இவனை மாதிரியான ஆளுங்களெல்லாம் வெளியில் விடவே கூடாது. இன்னும் எத்தனை பேர் இவனை மாதிரியான ஆளுங்கள்லாம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க, ஜாமீன் எடுத்து கையெழுத்து போட்டு சுற்றிட்டு இருக்கானுங்கன்னு தெரில. எல்லாரையுமே வந்து காவல்துறை வந்து தீவிரமாக கண்காணிக்கணும். ஏன்னா பொதுமக்களுக்கு தெரியாது அவன் மேலே எத்தனை கேஸ் இருக்குது அப்படின்னு. பொதுமக்களுக்கே இப்போ அச்சுறுத்தலாக இருக்கிறவங்களை கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து பொதுமக்களோட வேண்டுகோளாக இருக்குது. அதே மாதிரி இந்த கேஸை பொறுத்தளவு 1 மாதத்துக்குள்ளாரே டக்குன்னு முடிச்சு இவனுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த ஊர் மக்களாக இருந்தாலும் சரி தமிழக மக்களோட வேண்டுகோளாக இருக்குது. பார்ப்போம் இந்த கேஸ் எவ்வளோ சீக்கிரம் முடியுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ எது நடந்தாலுமே வந்து அந்த பொண்ணு போனது தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு யாராலையுமே வந்து ஆறுதல் சொல்லவே முடியாத ஒரு இழப்பு. இந்த புறம்போக்கு வெளியில் விட்டதுனால இப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து நடந்து போச்சு. நம்ம அந்த பாப்பா குடும்பத்துக்காக நம்ம எல்லாருமே வந்து ப்ரேயர் பண்ணிப்போம். என்னோட கருத்துக்கள் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.